கனி கனி இங்க பாரு. இப்ப எதுக்கு நீ இப்படி இருக்க? நம்ம பையன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், அதை சரி பண்ற வழியை தானே பாக்கணும். அதை விட்டுட்டு இங்க வந்து நின்னுட்டா சரியாயிடுமா? என் பையனை பத்தி எனக்கு தெரியும். இந்த குடும்பம்லாம் சேர்ந்து நாடகம் ஆடிட்டு இருக்கு. என் பையன் உண்மையாவே தப்பு பண்ணல. ஏய், இன்னுமாடி நீ இதை பேசிட்டு இருக்க? ஆதி அவன் வாயால இருந்து ஒத்துக்கிறான். அவனுக்கு தெரியாம எப்படி நடந்திருக்கோம்? ஆதி அவன் வாயால இருந்து ஒத்துக்கல. அந்த கேடு கட்டவதான் ஒத்துக்க வச்சிருப்பா. எனக்கு நல்லா தெரியும். எங்க அவன் ஏன் புள்ள கண்டிப்பா தப்பு பண்ண மாட்டான். ஆண்டி ஆண்டி என்ன ஸ்வேதா மூச்சிறக்கி ஓடி வர? என்னாச்சு? ஆண்டி நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஆதி எந்த தப்பும் பண்ணல. ஸ்வேதா என்னம்மா சொல்ற? ஆண்டி நீங்க எப்படி ஆதி தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அதே மாதிரி நானும் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். அதனாலதான் ஆதி எங்க போறான்னு அவனை ஃபாலோ பண்ணி போனேன். அவன் நிம்மதியை பார்க்க தான் போயிருந்தான். சரி, அப்புறம் அவங்க 2 பேரும் பேசினத நான் கேட்டேன் ஆண்டி. என்ன பேசுனாங்க? நிம்மதி அவ வாயால இருந்தே ஒத்துக்கிட்டா ஆண்டி. நம்ம 2 பேரும் ஒண்ணு சேரணும்னா இத தவிர வேற வழியே இல்ல. நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொன்னா மட்டும்தான் நம்ம வீட்ல சேர்ந்து நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதனால இப்படி ஒரு பொய்ய சொன்னேன்னு அவ வாயால இருந்தே சொன்னா ஆண்டி. அத நான் என் காதால கேட்டேன். ஸ்வேதா, தப்பா ஏதாவது கேட்டுட்டு வந்து நீ பாட்டுக்கு உளறிட்டு இருக்காத. ஐயோ அங்கிள், ப்ராமிஸா அவ சொன்னா அங்கிள். அத என் காதால கேட்டேன். ஏமா அப்புறம் எப்படிமா டெஸ்ட் பண்ற கிட்ல 2 கோடு வந்திருக்கும்? ஐயோ அங்கிள், அதையும் ஆதி கேட்டா. எப்படி அப்புறம் டெஸ்ட் கிட்ல 2 கோடு வந்துச்சுன்னு. அதுக்கு அவ சொன்னா நான் மார்க்கர் எடுத்துட்டு போனேன், ரெட் கலர் மார்க்கரை வச்சு இன்னொரு கோடு வரைஞ்சேன்னு சொன்னா. இது எல்லாத்தையுமே அவங்க 2 பேரும் பேசினாங்க. அதை நான் என் காதால தான் கேட்டேன். ப்ராமிஸா சொல்றேன், நிம்மதி பிரெக்னெண்டா இல்ல. நிம்மதி மாசமா இருக்காலோ இல்லையோ அது எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா இது எல்லாத்துக்கும் ஆதியும் சேர்ந்துதான் பிளான் பண்றானா? எதுக்குங்க? அவங்க 2 பேரும் சேரணுங்கிறதுக்காக நம்ம கிட்டயே நடிச்சிட்டு இருக்காங்களா? இல்ல இல்ல, இது சரிப்பட்டு வராது. இப்பவே போறேன். அவங்க வீட்ல போய் அவளை இழுத்து 4 சாத்திட்டு வரேன். என் பையனை சேர்த்துக்கிட்டு எனக்கு எதிரா திருப்பிக்கிட்டு என்னென்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்காவ அவள. ஹே கனி, ஏ ஸ்வேதா, நீ சொன்னது மட்டும் தப்பா இருந்துச்சு. உனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அங்கிள், நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? எதுக்கு ஃப்ளைட் ஏறி அங்கிருந்து வந்த? என் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் தானே வந்த. நீ வந்தோடனே இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சுன்னோனே எல்லாத்தையும் மாத்த பாக்குறியா? எனக்கு என் பையனோட சந்தோஷமும் அவன் வாழ்க்கையும் தான் முக்கியம். இதுக்கு இடையில யாரு வந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். டேய், என்னடா நீங்க உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்றேன், அதுக்கு என்னையவே திட்டுறீங்க? ஆனா ஸ்வேதா, இதுல உன்னோட ரூட் கிளியர் ஆயிடுச்சு. நிம்மதி பிரெக்னென்ட் இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு. சோ இதுக்கப்புறம் ஆதி உன்னோட வலிக்கு கொண்டு வரதா உன்னோட வேலை. இப்போ ஆன்ட்டி என்ன பேசுறாங்கன்னு போய் கேட்கணும். நிம்மதி அண்ணா, சாப்பிட ஏன் வரல? இந்த வீட்ல இருக்க யாருக்குமே என் மூஞ்சியை பார்க்க கூட பிடிக்காதுன்னு. அதான் அப்பா நீ எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிட்டுக்கலான்னு உள்ளே இருக்கேன். அண்ணா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் மூஞ்சி பார்க்கவே எரிச்சலா இருக்கு. இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காதுன்னு சொன்னல. ஆனா இப்ப எதுக்குன்னு என்ன பார்க்க ரூம்க்கு வந்திருக்க? இன்னும் ஏதாவது என்ன கேவலமா திட்டணுமானே? இல்ல என்ன அடிக்கணுமா? ஏதாவது பேலன்ஸ் வச்சிருக்கியா? நீ எவ்வளவு கேவலமா வேணும்னாலும் என்ன திட்டுன, எவ்வளவு வேணும்னாலும் என்ன அடி, நான் வாங்கிக்கிறேன். என்ன நான் பண்ண தப்பு அப்படி. நீங்க எல்லாரும் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்பீங்கல்லன்னு. ஆனா நான் தான் அந்த நம்பிக்கையெல்லாம் கெடுத்துட்டேன்னு. எனக்கு இப்படி ஒரு தங்கச்சியா நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றேன்லன்னு. ஆமாமா, ரொம்பவே ஃபீல் பண்றேன். எனக்கு இப்படி ஒரு கேவலமான தங்கச்சியா அப்படின்னு நினைக்கிறத விட எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ராட் தங்கச்சி வந்து பிறந்திருக்காளேன்னு நினைக்கும் போதுதான் இன்னும் ரொம்ப ஃபீல் பண்றேன். அண்ணே, என்னங்க மேடம், பிரெக்னெண்டா இருக்கீங்களா? இதுல கிட்டல வேற 2 கோடு. அது எப்படிமா தங்கச்சி உனக்கு மூளை இப்படி வேலை செய்யுது? அண்ணே, உனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஓ ஃப்ராடு தனோ வில்லத்தனோ எல்லாமே தெரிஞ்சு போச்சு. வந்தோன்னே சொல்ல மாட்டியானே? நான் வர பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டேனே. சாதா பெர்ஃபார்மன்ஸா? ஓவர் பெர்ஃபார்மன்ஸா தெரியல. அந்த காலத்து சரோஜா தேவியவே மிஞ்சிட்டியே. அண்ணே, எப்படின்னு உனக்கு தெரியும்? அம்மா சொன்னாங்களா? ஆமா. அண்ணே சாரிண்ணே, சத்தியமா சொல்றேன், உன் தங்கச்சி அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு. நானும் அதையும் சேரணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு நாடகம்ண்ணே. சாரிண்ணே. அம்மா சொன்னாங்கம்மா, எல்லாத்தையும் சொன்னாங்க. கேட்கும் போது கஷ்டமா தான் இருந்துச்சு. இப்படி பண்ணிட்டாலேன்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்புறம் உன்னோட லவ் செய்யணுங்கிறதுக்காக தான் நீ இவ்ளோ போராட்டம் பண்ணிட்டு இருக்கன்னு நினைக்கும் போது ஒன்னும் ஒரு பக்கம் நினைச்சா பெருமையாவும் இருக்கு. ஆனா இந்த விஷயத்தினால
உங்களே நீங்க இறக்கிக்கிட்டீங்களேம்மா. பரவாயில்லண்ணே, யாரு என்ன வேணாலும் பேசட்டும். ஆனா நான் ஆதிய கல்யாணம் பண்ணிக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவேண்ணே. அவனும் அப்படிதானே. அவன்கிட்ட நீ சரியா கூட பேசினது இல்லைல்ல, பேசி பாருண்ணே. அவனையும் உனக்கு பிடிக்கும். அவன் என் மேல உயிரே வச்சிருக்கானே. தெரியுமா, அன்னைக்கு ஒரு நாள் டீ கடையில ஒன்னு அடிச்சப்போ ஒரு செகண்ட் கூட யோசிக்காம என்ன அவன் அடிச்சான்ல, அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் உன் மேல அவன் உயிரே வச்சிருக்கான்னு. ஆமாண்ணே, அவனுக்காகவும் எனக்காகவும் எங்களுக்காகவும் தான் நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ண வேண்டியதா போயிடுச்சு. சாரிண்ணே, மறுபடியும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சச்சா இல்லம்மா, நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என் தங்கச்சி என்ன வேணாலும் சொல்லியிருக்கட்டுமே, இல்ல இந்த ஊரு தான் என்ன வேணாலும் என் தங்கச்சியை பத்தி சொல்லியிருக்கட்டுமே. ஆனா நான் நம்பியிருக்க கூடாதுமா. அம்மா உன் மேல எப்படி நம்பிக்கை வச்சு ரூம்ல கூட்டிட்டு போய் எனக்கு உன் மேல சுத்தமா சந்தேகமே இல்லடின்னு சொல்லி கேட்டாங்களோ, அதே மாதிரி நானும் நடந்திருக்கணும்ல. நானும் உன்னை சந்தேகப்பட்டு அடிச்சிட்டேனேம்மா. ஐயோ அண்ணே, அப்படிலாம் இல்லண்ணே. நீயும் என்ன சந்தேகப்பட்டுட்ட, நீயும் என்ன அடிச்சிட்டேன்னு சொல்லி சத்தியமா நான் ஃபீல் பண்ணவே இல்லண்ணே. ஒரு தங்கச்சி இப்படி வந்து சொல்லும் போது எந்த அண்ணனுக்கா இருந்தாலும் கஷ்டமா தானே இருக்கும். கண்டிப்பா சந்தேகப்படுவாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க, எல்லாமே செய்வாங்கண்ணே. அதைத்தானே நீயும் செஞ்சிருக்க. இல்லம்மா, என்ன ஏதுன்னு விசாரிக்காம நான் உன் மேல கை நீட்டி இருக்க கூடாது. என்ன மன்னிச்சிரு நிம்மதி. அண்ணே, மகள் என வளர்க்கிறான் இவன் உயரம் குறைந்த தாயடா. இவனின் அன்பை அளந்திட எந்த மொழியும் போதாது. இவன் அண்ணன் பாதி தந்தை மீதி ஆனானே ஆனானே. என்னண்ணே நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? மன்னிச்சிரு, அது இதுன்னு போன. நான் தான் சொல்றேன்லண்ணே, யாரா இருந்தாலும் கண்டிப்பா உன்ன மாதிரி தானே பேசியிருப்பாங்க, என்ன அடிச்சிருப்பாங்க. இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாதண்ணே. அண்ணே, நான் உன்னை சொல்லுவேன், நீ திட்டக்கூடாது. டே பயப்படாதடா, ஏதோ கோவத்துல உன்னை அடிச்சிட்டேன், அதுக்குன்னு எல்லாத்தையுமே பெர்மிஷன் கேட்டு சொல்ற. ஒன்னும் இல்லடாமா, என்ன சொல்லு. அது ஒண்ணும் இல்லண்ணே, ஆதியும் நானும் பேசிட்டு இருந்தோமா, நீ வர சவுண்ட் கேட்டு ஆதி பாத்ரூம் குள்ள போய் ஒளிஞ்சிருக்கானே. ரொம்ப நேரமா பாத்ரூம் குள்ளே இருக்கானே. அதான். அடி பாவி, உன் கேடி வேலைய நீ நிப்பாட்டவே மாட்டியா? இல்லண்ணே, உனக்கு உண்மை தெரியாதுல. அத நீ வந்தோடனே என்ன திட்டுவே, என்ன அடிப்பேன்னு சொல்லிதான் அவனை பாத்ரூம் குள்ள போ சொன்னேன். ஐயோ சரி கூப்பிடு. ஆதி, டேய் மச்சான் வாடா. மச்சான் டேய், அண்ணனுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுடா. அம்மா சொல்லிட்டாங்களா, பயப்படாம வா. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? ஐயோ அதுக்குன்னு தப்பாலாம் நினைச்சிடாதீங்க. இல்ல இவ மனசு சரியில்லைன்னு ஃபோன் பண்ணா, அதான் பார்க்கலான்னு வந்தேன். எங்களோட யாரோட பெர்மிஷனுமே இல்லாம வீட்டுக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம என் தங்கச்சி ரூம்குள்ளே இருக்கீங்க. அண்ணே, நான் தானே ஆதிய கால் பண்ணி வர சொன்னேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, நீங்க யாருமே என்கிட்ட பேசல. அதனால அவன்கிட்டயாவது புலம்பலான்னு தானே வர சொன்னேன். நீ வர தெரிஞ்சுதான் அவன் பாத்ரூம் குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். நான் அவனை கூப்பிடுறதுக்கு முன்னாடி உன்கிட்ட கேட்டேன்ல, நான் சொல்லவே நீ திட்டக்கூடாதுன்னு. நான் ஆதி கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், நீ சும்மாரு. ஐயோ ப்ரோ, நீங்க என்கிட்ட நேத்தே ஒரு கேள்வி கேட்டீங்க, உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்து இப்படி பண்ணா சும்மா இருப்பீங்களான்னு. எனக்கு அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. என்னால நிம்மதியும் கன்வின்ஸ் பண்ண முடியல, உங்களுக்கும் பதில் சொல்ல முடியல. சாரி ப்ரோ, ஒரு அண்ணனா இருந்து உங்க கோவம் ரொம்ப நியாயமானது. எனக்கு சாரியை தவிர வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் இப்பவே கிளம்பிடுறேன். சாரி. என்ன ஆதி, பயந்துட்டீங்க போலயே. ஒரு சீனியர் இன்ஸ்பெக்டரா இருந்துட்டு நீங்க இப்படி பயப்படலாமா? என்ன ஆதி நீங்க சும்மா விளாண்டீங்களா? ஆமா பின்ன. அண்ணே போன, நானே எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தான், திடீர்னு அண்ணன் மாதிரி மாறிட்டானே நினைச்சு ரொம்பவே பயந்துட்டேனே. ஓ, நீங்க மட்டும் எங்களை நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு பயமுறுத்தலாம், ஆனா நாங்க சின்னதா ஒரு 2 நிமிஷம் கூட உங்களை பயமுறுத்திட கூடாது இல்ல? நீங்க சொன்ன ஒரு சின்ன பொய்யால அவன் அங்க நெஞ்சு வெடிச்சு சாவர நிலைமையில உட்கார்ந்துருந்தோம். உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் பயம் காட்டோன்னே எப்படி இருக்கு? அதுக்கு பழிக்கு பழி வாங்கிட்டியா? போன. ஆதி, அம்மாவும் நிம்மதியும் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. நீங்க 2 பேரும் சேரணுங்கிறதுக்காக தானே இவ்வளவு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா சொல்றேன், 2 பேரும் ஒண்ணு சேருவீங்க. உங்களை சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ப்ரோ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நீங்க எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சத்தியமா நான் நினைக்கல. அப்பா மனசை கஷ்டப்படுத்திட்டோன்னு எங்க மேல கோவப்படுவீங்கன்னு தான் நினைச்சேன். லைட்டா கோவம் இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல. அம்மா தான் சொன்னாங்க, பிள்ளைங்க சேர்றதுக்காக ரொம்ப கஷ்டப்படுதுங்க, நம்ம தான் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு. கவலைப்படாதீங்க,
கண்டிப்பா உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது எங்களோட பொறுப்பு. ம்? சரி ப்ரோ. ஏய் நிம்மதி, யாரு? எவ்வளவு பெரிய ஃப்ராட் வேலைய பண்ணிட்டு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கியா? வாடி வெளிய. அம்மா வாய்ஸ் மாதிரி இருக்கு. ஐயோ, யார் அது? அதானே, யார் இது இப்படி கத்துறது? நிம்மதி, எனக்கு எங்க அம்மா குரல் மாதிரி கேக்குது. உங்க அம்மாவா? ஃப்ராட் வேலை பண்றேன்னு திட்டுறாங்க. டேய் என்னடா இருக்கும்? தெரியலடி, வா போய் பார்க்கலாம்.